தமிழகத்தில் போதைப்பொருள் வழக்குகளில் நீதிமன்றங்களில் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காத காவல்துறையால் 2023ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 86% குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு விவகாரத்தில் 23ஆம் புலிகேசியாகும் போலீஸ் இந்த அவலத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. போதை பொருட்களான கஞ்சா, கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், கஞ்சா எண்ணெய், ஹெராயின், அபின், கொக்கைன், ஆஷிஸ், LSD, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட 106 வகையான போதை பொருட்கள் பட்டியலிடப்படுகிறது. ஆனால் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதிலும் குற்றவாளிகளை கைது செய்வதிலும் தமிழக காவல்துறை 23ஆம் புலிகேசி திரைப்படத்தை மிஞ்சும் விதத்தில் நடந்து கொள்கிறது. ஒரு குற்றவாளியை கைது செய்கிற போது அந்த குற்றவாளியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருள்களையும் பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 6 மாதத்திற்குள், அதாவது குறைந்தபட்சம் 170 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இப்படி செய்தால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் கூட கிடைக்கலாம். தொடர்ந்து போதைப் பொருள் விற்பனை செய்யும் குற்றவாளிகளை குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்படலாம். ஆனால் தமிழகத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தால் நீதிமன்றத்தில் 11 கிலோ மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகிறது. மீதி 11 கிலோ கஞ்சாவை எலி சாப்பிட்டு விட்டதாக கூறி நீதிமன்றத்தையே அதிர செய்கிறது விடியா அரசின் காவல்துறை. இன்னும் சிலர் ஆய்வுக்கு அனுப்பிவிட்டோம், மழையில் நனைந்து கெட்டு போனது என்று கூறி 23ஆம் புலிகேசி போலீஸ் போல நடந்து கொள்கின்றனர். இன்னும் சிலர் சாணக்கியத்தனமாக போதைப் பொருள் சர்வதேச குற்றவாளிகளோடு கைகோர்த்து கொண்டு ஆளும் திமுகவின் கட்சி தலைவர், அமைச்சர், மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய நிர்வாகிகள், காவல்துறை உயரதிகாரிகள் என அனைவரிடத்திலும் தொடர்பு வைத்துக் கொண்டு சர்வதேச அளவில் ஜாஃபர் சாதிக், அப்துல் ரகுமான் போல தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்றனர். இதன் மூலமாக 2023ஆம் ஆண்டு விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை சார்பில் உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்காததால் 82.09% குற்றவாளிகள் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்படுகிறார்கள். தமிழக காவல்துறையில் 2023ஆம் ஆண்டு 140 குற்றவாளிகளில் 18 பேர் காவல்துறை உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 13% குற்றவாளிகள் விடியா அரசின் திறனற்ற காவல்துறையினரால் தப்பித்துள்ளனர். தமிழக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சார்பில் கைது செய்த குற்றவாளிகள் 40 பேரில் 29 பேர் உரிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்படுகின்றனர் என்ற புள்ளி விவரம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆண்டு ஒன்றுக்கு மொத்தத்தில் 86% போதைப் பொருள் குற்றவாளிகள் காவல்துறை தரப்பில் உரிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாததால் தப்பித்து விடுகின்றனர். தண்டனை பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய இவர்கள் எந்த நியாயமான தொழிலையும் செய்ய போவதில்லை. மீண்டும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட போகிறார்கள் என்பதை காவல்துறை உணர வேண்டும். விடியா திமுக அரசின் திறனற்ற செயல்பாடு, தமிழக காவல்துறையின் நிர்வாக திறமையின்மை உள்ளிட்டவை காரணமாக ஆண்டுக்கு 86% போதைப் பொருள் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகின்றனர் என்ற தகவல் மக்கள் விரோத அரசின் அலட்சியத்தை அம்பலப்படுத்துகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.